அட! உங்களுக்கு ரவையில செய்ற உப்புமாவும் பிடிக்காது, கேசரியும் பிடிக்காது. ஆனா பலாப்பழம் பிடிக்கும்னா, கண்டிப்பா இந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே புடிச்சு போயிடும். இன்னைக்கு ஒரு சூப்பர் டெலிஷியஸான பலாப்பழம் கேசரி தான் நம்ம பண்ண போறோம். இப்ப சீசன்ல நல்லாவே கிடைக்கிறதுனால, நல்லா ஸ்வீட்டான பலாப்பழமா வாங்கிட்டு, இந்த மாரி கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. கொஞ்சம் இந்த மாரி கட் பண்ணி விட்டுச்சு, கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு, 1 கப் ரவைய நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில இதுலயே நல்லா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரையும், அதுக்கப்புறம் இந்த அரைச்சு வச்ச பலாப்பழத்தையும் இதில ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்லோ ஃப்ளேம்லயே விட்டுருங்க. இதில இருக்க ரா ஸ்மெல் எல்லாம் போயிடட்டும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பேன் வச்சுட்டு அதில நெய் ஆட் பண்ணிட்டு முந்திரியை ரோஸ்ட் பண்ணிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே பேனில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இந்த கட் பண்ணி வச்ச பலாப்பழத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இதுலயே ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்க மூடி போட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஏலக்காவும் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பலாப்பழம் பிடிச்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.